ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்னைக்கு அருமையான சூப்பரான எக் கைமா எப்படி பண்ணலாம்னு பார்த்தரலாம். ஒரு 4 முட்டை வேக வச்சு உரிச்சு வச்சிருக்கேன். இதை நல்லா இப்போ உடைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போ நல்லா முட்டையை உடைச்சாச்சு. ஒரு சின்ன ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில், சீரகம் 1 ஸ்பூன், குட்டி குட்டியா இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இந்த சீரகத்தை கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இந்த ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி 2 இனுக்கு. இப்ப எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் கண்ணாடி பார்த்து வதங்கினா போதும். இப்ப ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பெப்பர் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன். இப்போ எல்லா மசாலாமே இந்த ஆனியன் கூட நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரை. இப்போ நல்லா வதக்கியாச்சு. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரமா வதங்கிடும். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியும் சேர்த்தாச்சு. நல்லா கொதிக்கட்டும். அந்த மசாலா உள்ள அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். நல்லா கொதிச்ச உடனே கொதிச்சு நம்மளுக்கு ஒரு கிரேவி ஆயிரும். இப்ப நல்லா திக் ஆயிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக் ஆயிருச்சு. இப்ப அந்த எக்கை இது கூட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆம்லேட்டு, முட்டை பொரியல் அது மாதிரி சாப்பிட்றதுக்கு போல இந்த மாதிரி நீங்க வித்தியாசமா சூப்பராகவும் செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான எக் கைமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.